நம்முடைய மூளை என்ன, when your brain sense trouble, it automatically goes to the survival mode. அதான் நேச்சர். உளவியலும் இயற்கையும் அதுதான். ஒரு ஆபத்து என்று தெரிந்தவுடன் நம்முடைய பிரெயின் என்ன பண்ணுமா, சர்வைவல் மோடுக்கு போயிருமா. ஒரு 4 சாய்ஸஸ்க்குள்ள போகுமா பிரெயின். ஒன்னு வந்து ஃப்ரீஸ், யூ வில் ஸ்டாப் மூவிங், அது அப்படி ஃப்ரீஸ் ஆயிரும். இந்த ஃப்ரீசருக்குள்ள வச்சிருப்பீங்கல்ல, நேற்று வாங்கின சிக்கனை ஃப்ரீசருக்குள்ள வச்சிருப்பீங்க, இன்னைக்கு எடுத்து அது லூஸ் ஆக ரொம்ப நேரம் ஆகும், தண்ணியில போடணும், அந்த அப்படி ஃப்ரீஸ் ஆகியிருக்கும், மூவ் பண்ண முடியாது. பிரெயின் வந்து ஒன்னாயிரும். 2. இன்னொன்னு ஃபைட், 2வது ஆப்ஷன். ஓகே, எதிர்க்கலாம், அக்ரெசிவ் மோடுக்குள்ள பிரெயின் கொண்டு போமா, எதிர்ப்புக்குள்ள கொண்டு போகும். ஒன்னு செயல்படாத தன்மைக்கு ஃப்ரீஸ்க்கு கொண்டு போகும், 2வது ஃபைட் எதிர்ப்புக்குள்ள கொண்டு போகும், 3வது ஃபிளைட் ரன் ஓடுன்னு சொல்லிடுமா. உன்னை இதால தாங்க முடியாது என்ன செஞ்சிரு, ஓடிரு. 4வது ஃபான், அதாவது பீப்புள் ப்ளீசிங் மோட, டக்குன்னு அப்படியே அந்த சூழ்நிலைக்கு என்னது, ஒரு மிருகம் உண்டு, உடும்பு, ஒரு பச்சோந்தி, அதான் ஃபான், அப்படியே டக்குன்னு அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி மாறுமா. இந்த 4ல் ஒண்ணுதான் நம்முடைய பிரெயின் பண்ணுமா. ஒன்னு ஃப்ரீஸ் ஆகும், செயல்படாது, 2வது எதிர்த்து நிற்கும், 3வது ஓட சொல்லும், 4வது சூழ்நிலைக்கு அடாப்ட் ஆக சொல்லும். ஆனா இந்த 4ஐயும் பவுல் பண்ணல. அல்லேலூயா, ராமின் சொல்லி சொல்லாமா. அதாவது ஆவியில நிரம்பி இருந்தா நம்முடைய ஆவி பிரெயினை மேற்கொள்ளும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பவுலுடைய மூளை, இயற்கையான மூளை என்ன சொல்லியிருக்கோம், மக்கதனியாவுக்கு போகாத, எபேசுக்கு போகாத, கொலேசுக்கு போகாத, தெசலோனிக்கு போகாத, எருசலேமுக்கு போகாத, அங்க இருக்கிற யூதர்கள் உனக்கு பிரச்சனை பண்ணுவார்கள், இதுதான் பிரெயின் சொன்னது. ஆனா பவுல் மூளையின்படி நடந்த ஒரு மனிதன் அல்ல, ஆவியின்படி நடந்த ஒரு மனிதன். சொல்லிட்டாரு, பட்டணந்தோறும் எனக்கு கட்டுகள் உண்டு இருந்தாலும் நான் அதை குறித்து என்ன செய்யப்படவில்லை, கவலைப்படவில்லை.